நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா எங்களோடு பேசணும்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட கதையின் மூலமாக ஆண்டவரே, நம்முடைய கற்றுக்கொள்கின்ற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசிக்க முடியாத செவிக்கிறோம் ஆண்டவர். இந்த காரியத்தை நாங்கள் ஏதோ தவறு செய்திருந்தாலும் கூட ஆண்டவரே, அதை தவறுகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் சரி செய்து கொள்ளத்தக்க கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோ பாருங்க, எவ்வளோ கத்திகள், எவ்வளோ அருவாள்கள், இன்னும் எத்தனை கோடரிகள், துப்பாக்கிகள், இரத்தக்கரை படிஞ்ச கொஞ்சம் வேல் கம்புகள், இப்படி எவ்வளோ வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்க. பெரிய பாவி, இவ்வளவு நான் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரன்ட்ட என்ன செய்கிறான், தன்னுடைய நிலைமைகளை, நான் எப்படிப்பட்டவன் நிலைமைகளை என்ன செய்கிறான், சுட்டி காட்டி என்ன செய்கிறான், காட்டுறான். இது சார்லஸ் பின்னி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரம்தான், பாவம் இருக்கிற இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லிட்டு ரோமர் 5:20 வச்சு அவர் என்ன செய்தார், பேசி கொண்டிருந்தார். இதை ஒரு ஓரமாக உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெரிய கொள்ளைக்காரன், ஒரு பயங்கரமான அதை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான். அந்த கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர் சொன்ன இந்த வசனமானது, ஆண்டு சொல்கிற வசனம் ஒன்றுமே என்ன செய்ய வெறுமையாக திரும்பி போகாது. அதே போல் அவர் சொன்ன தேவனுடைய பிள்ளை சொன்ன அந்த வசனமானது இந்த கொள்ளைக்காரனுடைய இருதயத்தில் என்ன வந்துச்சு, பேச ஆரம்பிச்சு. அது கிரியை செய்துச்சு, ஆழமாக என்ன செஞ்சு கிரியை செய்துச்சு. எப்போ கூட்ட முடியும், நம்ம எப்படியாவது இந்த சகோதரன் நம்ம சந்தித்து நம்ம எனக்குள்ளே ஒரு கேள்வி பிறந்து கொண்டே இருக்குது, இந்த கேள்விக்கு அவர் நான் பதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், அந்த எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய உள்ளத்தில் ஆண்டு நினச்சது கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த கூட்டம் முடிவில் அவர் நேராக என்ன செய்தார், சார்லஸ் பின்னியுடன் வந்தார். வந்து, சகோதரனே, நான் உங்கள்கிட்ட நான் நினச்சி பேசலாமா, நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னி சொன்னார், தாராளமாக நீங்கள் எங்கிட்ட பேசலாம், என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, தெரியாது, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டது. நீங்கள் சொன்னீங்கள, தேவ கிருபை என்னையும் சந்திக்க முடியுமா, உங்கள் இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் அது கேட்டது மாத்திரமல்ல, உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தான் குதிரை மேலே அவரை ஏற்றிக்கிட்டார். வாங்க, நான் எப்படிப்பட்ட பாவிங்கிறத நீங்கள் பாருங்கள், பார்த்த பிறகு இங்கே இயேசுவானவர் என்ன ரட்சிக்க முடியுமா. ஆண்டு சொல்லியிருக்க, எப்பேற்பட்ட பாவியானாலும் ஆண்டு செய்கிற என்னிடத்துல வான்னு தான் சொல்கிறாரு. அதை அறியாதவனாக அவர் பாவத்தை தான் என்ன செய்கிறார், வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார் என்பதை அறியாதவனாக அவரை சவால் விடுறான். வாங்க, என் குதிரை மேலே ஏறி வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாரு, எல்லோரும் அந்த அவனை கூட்டிகிட்டு போகிற பார்த்து எல்லோரும் மற்ற விசுவாசனம் பயப்படுறாங்க. மற்றவங்களாம் தெரியும், இவன் பெரிய கொலைகாரனே, இவன் நம்ம பின்னி அவரை சார்லஸ் பின்னியை கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன நடக்க போதோ தெரில அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன கிடையாது, ஈவு இறக்கமே கிடையாது.
அவன் நூற்றுக்கணக்கான மக்களை என்ன கொன்று குவிச்சிருக்கிறானே, அதே போல் நம்ம இவர் பின்னியை என்ன செய்யக்கூடாது, கொன்று போட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த பிரசங்கர் என்ன செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் என்ன செய்யிருக்காங்க, கவலையோடு எதிர்பார்ப்போடு ஒருவருக்கொருவர் என்ன செய்யிருக்காங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இவன் அந்த சார்லஸ் பில்லி என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன உடனே ஒரு தனிமையான ஒரு பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாவில் என்ன செய்கிறார், கூப்பிட்டு போகிறாரு. அது பாழடைஞ்ச பங்களா. இதில் தான் அவன் சொல்கிறான், இதுதான் என்னுடைய இருப்பிடம், நான் இதில் தான் என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே உள்ளே போன உடனே அவருக்கு அங்குள்ள சாராயம் வாடை, உள்ளே நிற்கவே முடியலை. சார்லஸ் பின்னிக்கு இவ்வளவு நாற்றங்கள் அதில் என்ன செய்து வீசி கொண்டிருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அங்குள்ள பாட்டில்கள் நிறைய நூற்றுக்கணக்கான பாட்டில் என்ன செய்யுது அப்படியே செதறி அங்கெங்கேயுமா கிடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாவிகளை உங்கள் இயேசு கிறிஸ்து ரட்சிக்க முடியும்னு சொல்லிங்களா, பார்த்தீங்களா இவ்வளவு சாராயம், என்னால் ஒரு அரை மணி நேரம் கூட குடிக்காமல் என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய குடிகாரனை இயேசு வந்து என்ன செய்வாரா, சந்திப்பாரா, ரட்சிப்பாரா அப்படி சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு அவருடைய பதிலை கூட எதிர்பார்க்காதபடி இன்னொரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், தான் குதிரையில் ஏற்றி என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறாரு. அங்கே வந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு குழியை வெட்டி அதில் மறைச்சி வச்சுருந்த தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம், பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் அவருக்கு என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. துப்பாக்கிகள், அப்புறம் கத்திகள், இரத்த கரைந்து படிந்த வேல் கம்புகள் எல்லாவற்றையும் காட்டிட்டு, அதுக்கு பிறகு பக்கத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான மண்டை ஓடுகள் அதுவும் கிடக்குது, அதையும் காட்டுறாரு. உடனே காட்டி, நான் இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யலை, ஒரு ஈவு இறக்கத்தை கூட நான் காட்டலை, இப்படிப்பட்ட கொடூரமான மனிதன் நான். ஒரு பக்கம் அந்த பாலடைந்த பங்களா காமிச்சு அதில் வந்து இது பாட்டில், சாராய பாட்டில்கள் அதை காமிச்சிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியாது, என்னை இயேசு சந்திப்பாரான்னு கேட்குறாரு. ரெண்டாவது அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறார், குழிக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை, பயங்கரமான ஆயுதங்கள், மண்டை ஓடுகள் இதெல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு அவன்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை ரட்சிப்பாரா, அவரு என் மேலே அவருடைய கிருபையே என் மேலே காட்டுவாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. கேட்டது மாத்திரமல்ல, அப்புறம் அது அந்த மலையில் மேலே ஏறுறாரு. இவரையும் கூட்டிகிட்டே என்ன செய்கிறாரு, மலையின் மேலே என்ன செய்கிற ஏறுறாரு. அங்கே உள்ள ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. அந்த வீட்டின் கதவை அவர் என்ன செய்கிறாரு, தட்டுறாரு. தட்டினவுடனே ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து பயந்து போய் அந்த கதவை திறக்குது. அந்த பிள்ளை பார்க்கும்போது ஒரு எலும்பும் தோலுமாக அந்த பிள்ளை வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு எலும்பு தோலுமாக வந்து நிற்குது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தானாக்கா அங்கேயும் எலும்பு தோலுமாக ஒரு மனுஷி அங்கே என்ன செய்ய இருக்கிறாங்க. உடனே அந்த கொள்ளைக்காரன் வந்து என்ன செய்கிறாரு, காட்டிட்டு சொல்கிறாரு, இது என் மனைவி, எலும்பு தோலுமாக இருக்கா பார்த்தீங்களா, அவள் என் மனைவி, இது வந்து என் மகா அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாரு. காண்பிச்ச மாத்திரமல்ல, என் குழந்தை தான் சொல்லி காட்டுறாரு. நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே இவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் பயந்து என்ன செய்வாங்க, நடுங்குவாங்க. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். பயந்து அவங்க என்ன செத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்வேன், சாப்பிட்றதுக்கு மாத்திரம்தான் நான் வருவேன், வேறு எதுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இங்கே வரமாட்டேன். நான் என் மனைவியை என்ன செய்ய தெரியுமா, என்ன செய்வேன், அடித்து அவளை நான் என்ன செய்வேன், கொடுமைப்படுத்துவேன். அவள் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா, அடித்ததுனால ஒரு பலனற்றவளாக படுத்த படுக்கையாக என்ன செய்கிறா, கிடக்கிறாரு. இப்படிப்பட்ட பாவியை, தான் சொந்த பிள்ளை, சொந்த மனைவியை கூட நினச்சி ஈவு இரக்கம் இல்லாமல் அடித்து நொறுக்கிற என்னே ஆண்டவர் நேசிப்பா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், ஆண்டவர் என்னை நேசிப்பாரா, ஆண்டவர் என்னை ரட்சிப்பாரா, ஆண்டவர் என் மேலே கிருபை அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் பரிதாபமாக என்ன செய்கிறான், கேட்டான். இப்போ சார்லஸ் பின்னிக்கு வந்து அவர் என்ன பண்ணதார், பொறுமையாக இது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, கேட்டுக்கொண்டே இருந்தவர்.
அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சகோதரனை அப்படி கட்டி அரவணைச்சிட்டாரு. அரவணைச்சு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு ஒன்று என்ன செய்கிறது? உன்னையும் ஏற்றுக்கொள்கிறது. இயேசுவின் கல்வாரி அன்பு உன்னை ஏற்றுக்கொள்கிறது. உனக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தினாரே, நீ அவருடைய பிள்ளை. அவருடைய கிருபைக்கு நீ வந்து இப்போ எல்லாவற்றையும் நீ சொன்னில்ல, இந்த பாவெல்லாம் செய்திருக்கிறேன், இப்பெல்லாம் நான் நடந்தேனே, என்னை மன்னிப்பாரான்னு சொல்லிட்டு நீ செய்த தவறுகள்லாம் சொல்லிட்ட பார்த்தியா? அப்போ நீ யாருடைய பிள்ளை? நீ ஏசப்பா பிள்ளை. நீ இப்பொழுதே இந்த நிமிஷமே நீ என்ன செய்யணும்? ஆண்டுடைய கரத்துக்குள்ளே நீ என்ன செய்ய? வந்து விடு. அவருடைய கிருபைக்கு வந்துரு. அவர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினால உன்னை அரவணைத்து ஏற்றுக்கொள்வார் அப்படி அவர் சொல்கிறாரு. தன்னுடைய ஆண்டுடைய சுவிசேஷ ஆண்டரை பற்றி சொல்ல அந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்தான்? அந்த உள்ளத்தில் ஆண்டரை என்ன செய்தான்? பேசினாராம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மின்சாரம் போல் அவரை என்ன செய்தான்? தாக்கின பிறகு அவன் என்ன செய்யறான்? முடிவில் கதறி அவன் என்ன செய்தான்? அழ ஆரம்பிச்சிட்டானா. கதறி அழுகிறானா. ஏசப்பா, என்னை நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னிங்க. உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. கிருபையாக இந்த கிருபையை என் மேலே பொழிந்தருளுங்கப்பா. எப்பேற்பட்ட பாவியப்பா, பெரிய கொள்ளைக்காரன், ஈவு இரக்கம் இல்லாதவன், நான் துன்புறுத்தினவன். என்னை கண்டாலே மனிதர்கள் நினச்சவங்க பயந்து ஓடுவாங்க. இந்த நாளில் நான் உமக்கு பயந்து என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை அரவணைக்கிறவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன்? நிற்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரா? என்னை கெஞ்சி ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறானா. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்ட மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவி அவருடைய கால்களை பிடித்து அவன் என்ன செய்யிட்டானா? மன்னிப்பு கேட்டானா. நான் உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தியிருக்கிறேன், எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பாவி, நீ என்னை மன்னிக்க மாட்டாயா அப்படி சொல்லி கதறி அழுது தன் மனைவியின் கால்களை பிடித்து என்ன செய்கிறாராம்? கதறி அழுகிறாராம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அன்பு பிள்ளைய அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு, இவ்வளோ நாளும் இல்லாத அன்பு, என் அருமை செல்வமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாராம்? முத்தம் விடுறாராம். சிறு மகளை கட்டி பிடிச்சி என்ன செய்தாராம்? முத்தம் கொடுத்தாராம். இதெல்லாம் சார்லஸ் பின்னி என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஆண்டவர் வழி நடத்துதல் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதிசயமானது. ஒரு மனிதனை சந்திப்பது இருக்குது, ஒரு மனிதனை ஈவு இரக்கம் இல்லாத ஒரு மனிதனை சந்திப்பது இருக்குது. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த நேரத்தில் வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏசப்பா, இந்த மனிதனை நீ என்ன செய்ய ரட்சித்தீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய ஜெபித்து கொண்டே இருந்தார். அதுக்கப்பிறகு அந்த மனிதன் ஆண்டு சமூகத்தில் தன்னை அறிக்கையிட்டதுனால அவன் மன்னிப்பு ஆண்டு இடத்துல பெற்றான். அதுக்கப்பிறகு அந்த மனிதன் சார்லஸ் பின்னி அவர்களோடு இணைந்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக அவர் என்ன செய்தாராம்? மாறினாராம். பாருங்க, எவ்வளவு கொள்ளைக்காரனாக ஒரு இரக்கம் இல்லாதவனாக காணப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவரால் சந்திக்க ஒரு நிமிஷம் போதும். சந்திக்க வல்லமையுள்ள தேவன், இந்த சகோதரனை சந்தித்த அதே தேவன் இப்போ எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கின்ற பிள்ளைகள், பாவத்தை பாலை போல குடித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி பாவத்திற்கு மேல் பாவத்தை கூட்டிக் கொண்டு இருக்கின்ற எத்தனையோ வாலிப உள்ளங்கள், கரைப்பட்டு கொண்டிருக்கின்ற, பெற்றோரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, கடவுள் ஏசப்பாவை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற, குடியினாலே குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அதனால் ஆண்டு சமூகத்தில் இந்த சகோதரனை ரட்சித்த தேவன், கிருபையை அளித்த தேவன், உங்களுக்கு அந்த கிருபையை அளிக்க வல்லமையுள்ள தேவன் அவர் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான்.
ஆண்டு சமத்தில் நம்ம கேட்போம், ஏசப்பா நானும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஒரு அரவணைப்பு. அந்த கொள்ளைக்காரன் அந்த ஒரு வார்த்தை, அவர் மன்னிக்க வல்லவர் சொன்ன ஒரு வார்த்தை, கிருபை, ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய கிருபை உங்களை சந்திக்கும். பாவம் பெருகின இடத்தில் ஆண்டோடைய கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்னு சொன்ன ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய கொள்ளைக்காரனை ஆண்டவர் செய்து தொட்டார். அதே போல் நீங்கள் எத்தனையோ வசனங்கள் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க, ஆனால் இருதயத்தை என்ன பண்ணுறீங்க? கடினப்படுத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு இன்பமாக இருக்குது, இந்த குடியும் இந்த போதை வஸ்து தான் எனக்கு இன்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களே நீங்களே கெடுத்து கொண்டிருக்கீங்க. உங்கள் சரீரத்தை கெடுத்து, இருதயத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, உங்கள் வாழ்வே நீங்கள் என்ன செய்ய சீரழித்து கொண்டு இருக்கீங்க. இந்த நாட்களில் மனம் திரும்புங்க. ஆண்டோட கரத்தில் என்ன செய்யுங்க? சேருங்கள். ஆண்டரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா வேறு யாராலும் உங்களை ரட்சிக்க முடியாது. இந்த கொள்ளைக்காரன் ஈவி இரக்கம் இல்லாதவன், பல கொலைகாரன் சொல்லி மற்றவர்களால் சொல்லப்பட்ட அந்த மனிதன், சாட்சி சொல்லப்பட்ட அந்த மனிதன் இன்றைக்கு ஆண்டோடைய ஒரு வசனத்தின் மூலமாக அவன் தொடப்பட்டவனாக, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டு கரத்தில் அந்த மீட்பை பெற்று ஒரு பெரிய ஊழியக்காரனாக என்ன செய்தார்? மாற்றினார். அதே போல் நீங்களும் ஆண்டு சமூகத்தில் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியானாலும், நம்ம ஆண்டு சமூகத்தில் வரும்போது அவர் மன்னிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாக என்ன செய்கிறார்? மாற்றுறாரு. அது மாத்திரமில்லை, நம்மளை பரலோகத்தின் பிரஜையாக மாற்றுறாரு. நீ பாவத்தை பாலை போல பருகி குடித்து கொண்டிருக்க நீ சாத்தானின் பிள்ளை. உன்னுடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறி, உன்னுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி, நித்திய ஜீவ வாழ்க்கை குறித்து உனக்கு கேள்விக்குறி. எப்படி நீ பரலோகத்துக்கு போக முடியும்? இன்றைய மனம் திரும்பு. இதே ரட்சணை நாள், இதே அனுக்கிரக காலம். இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆண்டு சமத்தில் கேளுங்க, ஏசப்பா நானும் எவ்வளோ பெரிய பாவிப்பா, நான் பெற்றோரை நான் எவ்வளோ துன்பப்படுத்திருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா. ஈவு இரக்கம் இல்லாமல் அவன் தன் மனைவி அடித்தது போல நாமளும் எத்தனை பேர் தன் மனைவியை அடித்து துன்பப்படுத்தி, அதே போல் பிள்ளைகள் பெற்றோரை எவ்வளோ கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி, வாலிப பிள்ளைகள் குடித்து என்ன செய்கிறோங்கிறது தெரியாதபடி நம்ம வாழ்ந்து மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே. அதில் மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கசப்பான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்களே. மதுபானத்துக்கும் போதை வசூலுக்கு அடிமைப்பட்டு கொண்டு தன் எதிர்காலம் இதே எனக்கு போதும், அதுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இந்த இன்பத்திலே நான் நினைச்சுவேன், இப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு என்னது பெரிதாக இருக்கிறது. அப்போ அவருக்கு பயந்தவர்கள் மேல் ஆண்டு நினைச்ச கிருபையே அதிகமாக அளிக்கிறார். நம்ம எப்பேற்பட்ட பாவியானாலும் ஆண்டு சமத்தில் வரும்போது ஆண்டு அவருடைய கிருபையை அவருக்கு பயந்து, ஏசப்பா நான் இந்த இப்படி பிரியமில்லாத காரியத்தை உமக்கு பயம் இல்லாமல், இது ஆண்டுக்கு பிரியமில்லையேன்னு சொல்லி ஆண்டுக்கு பயம் இல்லாமல் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்தேன்ப்பா, இந்த நாட்கள் எனக்கு உமக்கு ஒரு பயத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என் பிள்ளைக்கு பயப்படுற இதயத்தை, ஏசப்பாக்கு பயப்படுற இதயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவ பயத்தை கொடுத்து ஒரு பரிசுத்த உள்ள மகனாக மாற்றி அந்த கிருபையை அந்த பிள்ளைகள் மேலே என்ன செய்கிற பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமத்தில், ஏசப்பா அந்த வேலையில் கூட ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பயங்கரமானவனை ஆண்டவர் என்ன செய்து மாற்றினேப்பா. பாவம் பெருகின இடத்தில் உமது கிருபை பெருகினது என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அதே போல் பெரிய பாவியாக இருந்த அந்த மகன் இந்த கிருபையினால் மீட்டு கொண்டீரே ராஜா. அதே போல் இப்போது எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாங்க, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை பாலை போல பருகி கொண்டிருக்கின்ற என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள மாட்டாரா,
இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற மாட்டாரா சொல்லி ஏங்கி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களே, இந்த நாட்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல தான் மீட்பு உண்டு. அவருடைய கரத்தில் விழும்போது ஆண்டவர் ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அது எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட கொலைகாரனானோ, எப்பேற்பட்ட ஈவு இரக்கமில்லதானாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் போதும். அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ரட்சித்து அப்படிப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு, தீர்மானம் எடுத்தபடி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.